கொஸ்டினை கேட்பாங்க அப்படின்னு ஓகே. ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின் வரும்னு கேட்கலாம். இந்த இடத்துல வந்து வாட் ஆர் தி ரீசன், ஓகே, why the Mendel work until 1900 is not recognized அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து it is not widely published. That is the first point. Second one வந்து this concept of genes, okay, as stable and discrete units that control the expression of traits of the pair of alleles, it did not blend with each other. இந்த கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது அல்லீல்ஸ் வந்து கண்டிப்பா என்ன ஆகாது, பிளெண்ட் ஆகாது, ஒன்னோட ஒன்று ப்ராப்பரா அதே மாதிரி தான் அது எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த மாதிரியான இந்த ஒரு கான்செப்டை வந்து அன்னைக்கு இருந்த கண்டெம்பரரி சயின்டிஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, பிகாஸ் வேரியேஷன் அப்படின்றது நேச்சர்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வி நோ ரைட், எவல்யூஷன் அப்படின்றது நடந்திருக்குன்னா கண்டிப்பா வேரியேஷன் அப்படின்றது இருக்கும். வேரியேஷன்ன்றது என்ன, பேரண்டல் கேரக்டர் என்ன இருக்கோ அது அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வரும்போது சம் கேரக்டர் வில் பி நியூ. ஸோ நியூ கேரக்டர் வந்து வந்துட்டே இருக்கிறத நம்ம வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியேஷன் தான் ஃபியூச்சர்ல வந்து எவல்யூஷனை எடுத்துட்டு வந்திருக்கு. அப்போ வித்தவுட் வேரியேஷன் இந்த இடத்துல எவல்யூஷன் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப வேரியேஷன் நடந்திருக்குன்னா பேரண்டல் கேரக்டர் அப்படியே வராம சம்திங் இட் இஸ் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லும்போது அல்லீலினுடைய கேரக்டர் இந்த இடத்துல மாறுது. ஸோ ஆனா மெண்டல் சொன்ன கான்செப்ட் படி பார்க்கும்போது அல்லீல் டிட் நாட் பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. டிட் நாட் பிளெண்ட் அப்படின்னு சொல்லும்போது தே கேன் நாட் சேஞ்ச் தேர் கேரக்டர். இப்போ அல்லீல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஆன ஒரு ஆர்கானிசம் தான் ஸ்டில் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நியூ கேரக்டர் எதுவுமே வந்து இருக்காதுல்ல. அப்போ நியூ கேரக்டர் வருதுன்னா சம்திங் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ரைட் ஃப்ரம் தி பேரண்டல் கேரக்டர்ஸ். அப்போ அந்த கேரக்டர் மாறுது அப்படின்னா அல்லீலினுடைய அந்த நேச்சர் அப்படின்றது இந்த இடத்துல மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல மெண்டல் சொன்ன அந்த கான்செப்ட் அப்படின்றது தப்பா இருக்கு. ஓகே. அண்ட் தேர்ட் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெண்டல் அப்ரோச் ஆஃப் யூசிங் மேத்தமேட்டிக்ஸ் டு எக்ஸ்பிளைன் பயாலஜிக்கல் ஃபினோமினா. இது வந்து டோட்டலா நியூ. அந்த காலகட்டத்துல பயாலஜியில மேக்ஸ் அப்படின்றது யாருமே யூஸ் பண்ணல, மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் அன்அக்செப்டட் டு மெனி ஆஃப் தி பயாலஜிஸ்ட் அட் த டைம். அவர் காலகட்டத்துல வந்து எந்த பயாலஜிஸ்டுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் ஃபைனலா மெண்டல்ஸ் ஒர்க் சஜஸ்டட் தட் ஃபேக்டர்ஸ் வேர் டிஸ்கிரீட் யூனிட்ஸ். He could not provide any physical proof for the existence of factors. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, இவரே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் புன்னட் ஸ்கொயரை வச்சுதான் போட்டு பாக்குறாரு. அந்த காலகட்டத்துல அட்வான்ஸ்மெண்ட் இல்லை டெக்னாலஜில. மைக்ரோஸ்கோப் எல்லாம் 1900 இருக்கிற மாதிரிலாம் அன்னைக்கு கிடையாது. ஸோ அவரால் வந்து அந்த ப்ரூஃபை கொடுக்க முடியல. இவர் சொல்லிட்டே இருக்காரு ஃபேக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரக்டர் எக்ஸ்பிரஷன் சொல்றாரு. பட் ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அன்னைக்கு இருந்த அட்வான்ஸ்மெண்ட் இல்லாததால, டெக்னாலஜில அட்வான்ஸ்மெண்ட் இல்லாததால அவரால் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் அவருடைய ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு 35 years அன்ரெகக்னைஸ்டாவே இருந்துச்சு. ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வாட் ஆர் ஆல் தி ரீசன்ஸ் புட் ஃபார்வர்ட் டு அன்ரெகக்னைஸ் தி மெண்டல் ஒர்க் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் வந்து தேர் நாட் வைட்லி பப்ளிஷ்ட், அவருடைய ஒர்க் வந்து வைடா பப்ளிஷ் பண்ண முடியல. செகண்ட் ஒன், மெண்டல்னுடைய கான்செப்ட் இந்த இடத்துல ஜீன்ஸ் ஆர் டிஸ்கிரீட் யூனிட்ஸ், அல்லீல்ஸ் டிட் நாட் பிளெண்ட் அப்படின்றத யாரும் நம்பல, பிகாஸ் வேரியேஷன் அப்படின்றது நேச்சுரல் நடந்துட்டு இருந்துச்சு. தேர்ட் ஒன் அப்படின்றது முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ் வந்து பயாலஜிக்கல் ஃபினோமினாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணது, அது யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் ஃபைனலா இந்த இடத்துல பிசிக்கல் ப்ரூஃப் எதுவுமே இவரால கொடுக்க முடியல. கிளியர்? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வி ஷுட் நோ. நவ் 1900 மட்டும் எப்படி அவருடைய ஒர்க்கை ரெகக்னிஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஸ்டுடைய ஹார்ட் ஒர்க்கும் அவங்களுடைய மெண்டலுடைய ஒர்க்கை எப்படியாவது நம்ம ரெகக்னிஷன் பண்ணணுன்றதுக்கான அந்த ஒரு தேடலும் தான் அவங்களை வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்கை பண்ண வச்சு. அப்படி பார்க்கும்போது there are 3 scientists, டிவரிஸ், கோரின்ஸ். ஸோ இந்த சயின்டிஸ்டுடைய நேம் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, டிவரிஸ், கோரின்ஸ் அண்ட் ஓன் ஷேமார்க். These 3 scientists, they independently rediscovered Mendel results on inheritance of character. So இந்த இடத்துல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, which of the following scientists independently rediscovered Mendel's results on the inheritance of character? So we can expect question like this. And at the same time,
due to advancement in microscopy that were taking place, scientists were able to carefully observe cell division. முதல்ல இந்த புக்ல எடுக்கல, இவன் பண்ற தப்பு இது. இவன் இந்த புக்ல எடுக்கல. இது எப்படி சார் யாரும் மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருந்து அன்மியூட்டா இருக்கீங்க. கிளாஸ் ஹவர்ல அப்படி அன்மியூட் பண்ணாதீங்க. Okay, listen. So due to advancement in microscopy that were taking place, scientists were able to carefully observe cell division. Okay, so we know during cell division, the chromosomes are separated and they will distribute equally to the daughter cells. Okay, so this lead to discovery of structures in the nucleus that appears to double and divided just before each cell division. நமக்கு தெரியும் எவ்ரி டிவிஷன் நடக்கும்போது குரோமோசோம்ஸ் அது வந்து ஸ்பிளிட் ஆகும், ப்ராப்பரா அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, ஸோ தே வேர் கால்ட் குரோமோசோம்ஸ். ஓகே, பை 1902 the chromosome movement during meiosis has been worked out. எக்ஸ்க்ளூசிவா சொல்லும்போது எப்படி வந்து குரோமோசோம் மூவ்மெண்ட் நடக்குது மியாசிஸ் அப்போ அப்படின்றத சில சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறீங்க. அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் சயின்ஸ். ஓகே, in that lab, Walter Stephen Theodore Bower. So they noted that the behavior of chromosomes was parallel to the behavior of genes. So in the behavior of chromosome was parallel to behavior of gene. Mendel factors and express the character. So they will transfer from one generation to next generation. ஆனா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, குரோமோசோம் மூவ்மெண்ட் ஆகும்போது குரோமோசோம்ல எப்படி குரோமோசோம்னுடைய கான்ஸ்டன்ட் என்ன, நியூக்ளியோசோம். நியூக்ளியோசோம்ல என்ன இருக்கும், டிஎன்ஏ பிளஸ் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ டிஎன்ஏ அப்படின்றதுக்குள்ள தான் ஜீன்ஸ் இருக்கு. அப்போ குரோமோசோம் மூவ் ஆகும்போது ஜீன்ஸ் கூடவே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல குரோமோசோம்னுடைய பிஹேவியர் அப்படின்றது ஜீன்ஸுடைய பிஹேவியரோட பேரலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க தான் முக்கியமான ஒரு ரிசர்ச் பேப்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது குரோமோசோம்னுடைய மூவ்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல ஜீன்ஸுடைய மூவ்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் யூஸ் த குரோமோசோமல் மூவ்மெண்ட் டு எக்ஸ்பிளைன் மெண்டல்ஸ் லா. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சயின்டிஸ்ட் who used the chromosome movement to explain Mendel's law அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா, இது ஆன்சர் வால்டர் சட்டன், தியோடர் பவர். Okay, so Walter Sutton and Theodore Bower. இந்த ரெண்டு சயின்டிஸ்டையும் கிளியர் ஆகும். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்லி என்சிஆர்டி. ஓகே, ஏற்கனவே நம்ம ரீசன்ட் இயர்ஸ்ல பார்த்த கொஸ்டின் எஸ்சிஆர். சொல்லுங்க Sir, your voice is echoing, sir. For everyone. Not audible, sir. Yes, sir, not audible. Not audible. Properly or sound இல்லையா? Sir, echoing. எக்கோ அடிச்சிட்டு இருக்கா இப்போ? Yes, sir, okay. 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 Right. So this is a important discoveries done by various scientists. So நம்ம first பார்த்த மாதிரி 1900ல டிவரிஸ், கோரின்ஸ் அண்ட் ஷேமாக் இவங்க வந்து மெண்டலுடைய ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்றாங்க. ஸோ மைக்ரோஸ்கோப்பினுடைய அட்வான்ஸ்மெண்ட் இருந்ததால அதை இன்னும் டீட்டெயிலா குரோமோசோம்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி சட்டன் அண்ட் போவரி அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மெண்டலினுடைய லாஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஃபைனலா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய எண்டில் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, அஃப்கோர்ஸ் தெர் இஸ் எ பிளெண்டிங். அதாவது ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்போது வேரியேஷன்ஸ்க்கு உட்படலாம், நியூ கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கம்பேரிசன் பிட்வீன் பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல கவனிங்க,
இதுவும் occurs of pair, இதுவும் occurs of pair. Segregate at the time of gamete formation such that only one of each pair, one pair சொல்லியிருக்காங்க, each one of each pair is transmitted to a gamete. அதே மாதிரி segregate at gamete formation only one of each pair is transmitted to a gamete. Okay, நல்லா கவனிங்க, only one of each pair, only one of each pair. இப்போ குரோமோசோம்ஸ்ல குரோமேட்டிட், அதே மாதிரி ஜீன்ஸ்ல இருக்கக்கூடிய அல்லீல். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் பேர் செக்ரிகேட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச் அதர். இது வந்து நம்ம பார்க்கும்போது ஒன் பேர் செக்ரிகேட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அனதர் பேர். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து குரோமோசோம், இந்த இடத்துல ஜீனை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ ஒன்று குரோமோசோம், இன்னொன்று ஜீனம். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இதை நம்ம எங்க பார்க்கலாம்? இது கேமெட் ஃபார்மேஷன் அப்படின்றது டூரிங் மியாசிஸ். ஓகே, anaphase அப்போ the chromosome pair can align at the metaphase plate immediately of each other. To understand this, இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல மியாசிஸ் 1, இது மியாசிஸ் 1. ஓகே, இது anaphase, இது anaphase. ஓகே, ஸோ இதுல வந்து மியாசிஸ் 2 நடக்குது. இதுல 2 வந்து 4 கேமெட்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ ஜெம் செல்ஸ் இதுதான் 4. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான். ரைட். ஓகே, ரைட். இது வந்து தான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ்னு சொல்றோம். பிகாஸ் இந்த இடத்துல கவனிங்க, இங்க ரெட் அப்படின்றது அப்படி இங்க வந்திருக்கு, இந்த கிரீன் அப்படின்றது இங்க வந்திருக்கு. அதே மாதிரி தான் நீங்க இங்கேயும் பாக்குறீங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த லா வந்து ப்ரொபோஸ் பண்றது சட்டன் அண்ட் போவரி. அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா, the pairing and separation of a pair of chromosome would lead to segregation of a pair of factor of they carry. ஸோ இதுல ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு தியரி இந்த இடத்துல கொடுக்குறாங்க, அதாவது குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் கிவன் பை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல யாரை நம்ம பார்க்குறோம்? சட்டன் அண்ட் போவரி. ஓகே, ஸோ இது கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, சட்டன் அண்ட் போவரி. சரி, இப்போ இங்க இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க போறோம். இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்ணது யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். தாமஸ் ஹண்ட் மார்கன். தாமஸ் ஹண்ட் மார்கன் ஆர் டிஹெச் மார்கன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டிஹெச் மார்கனும் அவருடைய கொலிகும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து they discovered the basis for the variation that sexual reproduction produced அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேரியேஷனுக்கான பேசிஸை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா தான் நடக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சொல்லியிருப்பாங்க. அதுக்காக டிஹெச் அண்ட் மார்கன் இந்த இடத்துல எதை யூஸ் பண்றாருன்னு கொஸ்டின் பார்க்கணும். ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர். ஸோ ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் அப்படின்றது இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இட்ஸ் எ ஃப்ரூட் ஃப்ளை. ஓகே, ஸோ இந்த ஃப்ரூட் ஃப்ளை தான் அவரு டைஹைபிரிட் கிராஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த டைஹைபிரிட் கிராஸை அவர் பண்றதுக்கான காரணம் என்ன, why he was choose Drosophila melanogaster not any other one. ஸோ Drosophila melanogaster அவர் சூஸ் பண்ணும்போது எதுக்காக அதை சூஸ் பண்றாருன்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து they could be grow on simple synthetic medium. இது ரொம்ப முக்கியம். ஒரு 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 growth நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த growth அப்படின்றதுக்கு வந்து வேரியஸ் கண்டிஷன்ஸ் வந்து தேவை. ஓகே, அதுல ரொம்ப முக்கியம் அதனுடைய மீடியம் which contains many nutrients. ஓகே, ஸோ அப்படி வந்து இது ஃபர்ஸ்ட் சிம்பிள் மீடியம் இருந்தா போதும், they can grow. செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல, ஓகே, செகண்ட் ரீசன், ஓகே, செகண்ட், they complete their life cycle is about 2 weeks. Within 2 weeks, okay, within 2 weeksல அதனுடைய லைஃப் சைக்கிள் முடியறதால we can easily understand what are all the changes takes place. Okay, and இன்னொரு ரீசன் பாருங்க, a single mating could produce a large number of progeny files. ஸோ இந்த இடத்துல ப்ரோஜனி ஃபிளைஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது அப்படின்றது ரொம்ப குயிக்கா, ஒரே சிங்கிள் மேட்டிங் தான், பட் இந்த இடத்துல நிறைய நம்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். there was a clear differentiation of the sexes. So the male and female flies are easily distinguishable.
ஓகே. ஸோ இதுதான் ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் சிந்தட்டிக் மீடியம் இருந்தா போதும். அண்ட் வித்தின் 2 வீக்ஸ்ல தன்னுடைய லைஃப் சைக்கிள் அது கம்ப்ளீட் பண்ணிடும். அண்ட் சிங்கிள் மேட்டிங் குட் ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோஜனிஸ் அண்ட் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃபிளைஸ் ஆர் ஈஸிலி டிஸ்டன்கியூசபிள். இதெல்லாம் ஓகே. நாங்க நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்கிருந்து எப்படி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, which of the following reasons, okay, the Drosophila melanoglaster chosen by Mendel for his experiment அப்படின்னு கேட்டாங்கன்னா, you should know all these 4 points. Okay, so they required a simple synthetic medium and single mating could produce large number of progenies and males and females are easily distinguishable. Okay, right, is it clear? Yes, sir. Sir, Yes, sir. Yes, yes, yes. Do you have sir, any one doubt? doubt, sir. சொல்லுங்க. Sir, now you said that Mendel have selected this Drosophila, but the actual person is T.H. Morgan, right? No, not Mendel. Actually, if I said it is wrong, not Mendel. Thomas Oh. Hunt Morgan only chosen this one. Thomas Okay, Hunt sir. Morgan was done the experiment on Drosophila melanoglaster. Actually, Okay, sir. Thomas Hunt Okay, sir. Morgan தான் Mendel கிடையாது. Sir, Yes. so what is the purpose of this experiment with the Drosophila melanoglaster? Yeah. Listen. That is why initially I said that. See, here the theory of chromosomal inheritance, which put forwarded by Sutton and Bovary, and they are also argued that the behavior of chromosome is parallel to the behavior of gene, which means gene அந்த இடத்துல வந்து கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வருதுன்னா அதுதான் மெண்டல் சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, while during meiosis process the gamete formation is takes place, right? அப்போ குரோமோசோம்ஸ் வந்து ஈஸியா வந்து ப்ராப்பரா வந்து செக்ரிகேட் ஆகுறத பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ப்ராப்பரா அது செக்ரிகேட் ஆகுது அப்படின்றது என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ் ஜீன்ன்றது குரோமோசோம்ஸ்குள்ள தான் இருக்கு. குரோமோசோம் செப்பரேட் ஆகும்போது ஈஸியா அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸும் செப்பரேட் ஆயிடும் இல்லையா? அது அந்த ஒரு குரோமோசோமல் தியரி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை தாமஸ் ஹண்ட் மார்கன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ப்ரூவ் பண்றார். அதுக்கு அவர் சூஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லாம இந்த எவல்யூஷனும் வேரியேஷனும் நடக்காது. ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது தான் ஒரு மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டோட ஃபியூஸ் ஆகும்போது இந்த இடத்துல சில சேஞ்சஸ் நடக்கலாம். அதாவது பிளெண்டிங், கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் சிமிலரா ஒரே மாதிரியா இல்லாம டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் இந்த இடத்துல ட்ரோசோஃபில்லா மெலனோகிளாஸ்டரை தாமஸ் ஹண்ட் மார்கன் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ டு ப்ரூவ் the sexual reproduction, through the sexual reproduction only the variation is occurred அப்படின்றதும் chromosomal theory of inheritance experimental verification பண்ணணுன்றதுக்காகவும் தான் தாமஸ் ஹண்ட் மார்கன் ட்ரோசோஃபில்லா மெலனோகிளாஸ்டர்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருப்பார். ஓகே. Yes, sir. சரி, நான் ஒரு 5 minutes டைம் தரேன். எனக்கு அதுக்குள்ள இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் படி.
Completed, sir. Okay, Completed. super. Next போயிடலாமா? Yes, sir. Yes, sir. Okay, linkage and recombination. Next topic. Okay, next one is linkage and recombination. Okay, so இது நம்ம ஆரம்பிச்சலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த லெசனோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகே பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். மார்கன் மார்கன் இதுக்கு முன்னாடி நம்ம டாபிக்ல நம்ம பார்த்துருந்தோம் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல. He was chosen Drosophila melanogaster for the experiment to verify experimental verification. Okay, chromosomal theory of inheritance கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக மெண்டல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து அவர் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் வேரியேஷன் அப்படின்றதுக்கு காரணம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது கேமெட் ஃபார்ம் ஆகும்போது மியாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ்ல ஜீன்ஸ் வந்து தே ஆர் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தி நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஸோ தட் மேக்ஸ் ரீகாம்பினேஷன். ஸோ கிராசிங் ஓவர் நடந்த ரீகாம்பினேஷன் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சுதான், பட் அதை நம்ம இங்க ஒரு இன்னும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டீட்டெயிலாக சொல்லி அது மூலமா இன்னொரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு, லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த மார்கன் ஓகே அவருடைய டைஹைபிரிட் கிராஸ் எந்த ஒரு இன்செக்ட்ல பண்ணார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர். ஸோ இன் மெலனோகாஸ்டர் பிளான்ட் இந்த பிளேஸ்ல என்னென்ன கேரக்டர் அவர் டைஹைபிரிட் கிராஸ் எடுத்துக்கிறார் நல்லா கவனிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஒயிட் ஐட் ஃபீமேல்ஸ் டு ப்ரௌன் பாடி, ரெட் ஐட் மேல்ஸ் அண்ட் இன்டர்கிராஸ்ட். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லோ பாடி ஒயிட் ஐட் ஃபீமேல்ஸை ப்ரௌன் பாடி ரெட் ஐட் மேல்ஸோட இன்டர்கிராஸ் பண்றாரு. எப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோஜனி கிடைக்குது. ஸோ அப்போ ரிசல்ட் வருது இல்லையா. He observed that the two genes did not segregate independently of each other and the F2 ratio deviated very significantly from 9:3:3:1. So இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தாமஸ் ஹண்ட் மார்கனுடைய ரிசல்ட் ஓகே நம்மளுடைய மெண்டலினுடைய டைஹைபிரிட் ரிசல்ட்டான 9:3:3:1 டீவியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ரிசல்ட் அவருக்கு கிடைக்கல, இதுக்கு பதிலா வேற ரிசல்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்த இடத்துல அவர் வந்து ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றாரு. ஸோ கண்டிப்பா மெண்டல் சொன்ன அந்த விஷயம் தே ஆர் தி டிஸ்கிரிட்டரி யூனிட்ஸ் அப்படின்றத நம்மளால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மார்கன் அண்ட் ஹிஸ் குரூப் they knew that genes were located on X chromosome and saw quickly that when two genes in a dihybrid cross okay were situated on the same chromosome, ரெண்டு ஜீன் ஒரே குரோமோசோம்ல இருக்கு, the proportion of parental gene combinations were much higher than the non-parental type. சார் பேரண்டலுக்கும் நான் பேரண்டலுக்கும் என்ன சார் சம்பந்தம், அது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க போறோம், தட் இஸ் லிங்கேஜ் அப்படின்றது. இப்போ ஜஸ்ட் லுக் அட் தி இமேஜ். இந்த இடத்துல திஸ் இஸ் குரோமோசோம். இன் எ குரோமோசோம் ஜஸ்ட் அஸ்யூம் தீஸ் ஆர் ஆல் தி ஜீன்ஸ். ஓகே, இதே மாதிரி நான் இன்னொரு குரோமோசோம் இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஜீன்ஸ் வந்து ஏ அண்ட் பி. சரி, இப்போ இந்த ரெண்டு ஜீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும், இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ரொம்ப குறையும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஜீன்ஸ்க்கும் நம்ம பார்க்கும்போது இது வந்து நான் லிங்க்டு ஜீன்ஸ், தே ஆர் நான் லிங்க்டு. ஆனா இது வந்து தே ஆர் லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தே ஆர் லிங்க்டு ஜீன்ஸ்.
Okay, this is non-linked. இது வந்து நீங்க நல்லா கவனிங்க. These are all non-linked because there is a gap between the genes. But இங்க பாருங்க, the genes are linked. So the gap is very, very less. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் during meiosis, okay, meiosis 1, prophase 1ல பேக்டீன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல குரோமோசோம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். பிகாஸ் அந்த இடத்துல ஒரு பைவேலன்ட் குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்க பைவேலன்ட் அப்படின்றத ஜஸ்ட் மினிட். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இன்னொரு குரோமோசோம் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். அப்போ இந்த ரெண்டு நான் சிஸ்டரி குரோமேட்டிக், த எல்லோ அண்ட் ரெட், தீஸ் குரோமோசோம்ஸ் ஆர் கிறிஸ் கிராஸ்ட். இப்போ அந்த இடத்துல ரெண்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்படி வந்து ஜீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கிராசிங் ஓவர்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் கிராசிங் ஓவர். ஸோ கிராசிங் ஓவர் நடக்கும்போது கண்டிப்பா இந்த இடத்துல ஜீன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஜீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது மாறுது. அப்போ எப்போ இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்குதோ அப்போ அங்க ரீகாம்பினேஷன் நடக்கும். அப்போ கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கான காரணம் அந்த இடத்துல ஜீன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கேப். அதுவே இங்க டைட்லி பவுண்ட் ஜீன்ஸ்க்கு இடையில என்ன நடக்காது அப்படின்னா கிராசிங் ஓவர் நடக்காது. அதாவது இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா, when there is a linkage or when there is a genes are linked, the crossing over and the recombination ratio is very, very less, which means the parental character is higher than non-parental character. If the genes are non-linked, they are non-linkage genes, then there is a chance for crossing over is higher. When there is a crossing over, definitely it leads to recombination. When there is a recombination is occur, definitely the comparatively parental characters, non-parental characters numbers will be higher. அப்ப இந்த இடத்துல எப்போ ஒரு நான் பேரண்டல் கேரக்டர் அதிகமா இருக்கும்னா அந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்கும். கிராசிங் ஓவர் நடந்து ரீகாம்பினேஷன் அப்படின்றது நடக்கணும். இப்போ கிராசிங் ஓவரும் ரீகாம்பினேஷனும் நடக்கணும்னா ஜீன்ஸ் வந்து லிங்க்டா இருக்கக்கூடாது, நான் லிங்க்டு ஜீன்ஸா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கவனிங்க. Morgan attributed this due to the physical association or linkage of the two genes and coined the term linkage to describe this physical association of genes on a chromosome, and the term recombination to describe the generation of non-parental gene combinations. ஸோ இந்த இடத்துல அவர் சொல்லும்போது அந்த மார்கன் அவருடைய குரூப்பும் என்ன சொல்றாங்கன்னா நல்லா கவனிங்க. In a chromosome, some genes were tightly linked. ஸோ இந்த இடத்துல tightly linkedன்றது நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, tightly linked பிராக்கெட்ல பாருங்க, showed very low recombination because when there is tightly linked genes, there is no chance for crossing over, and I mean crossing over is very less and even is resulted in very less recombination. And while others were loosely linked, so higher recombination. I mean இது நமக்கு புரியணுன்றதுக்காக ரெண்டு இமேஜ் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. Look at this one. So there are two crosses between two different individuals. This is a cross A and this is cross B. Look at this gene distance, okay, and here look at this gene distance. So in cross B they are non-linked genes. In cross A, the linking genes. So இந்த இடத்துல linkage இருக்கும்போது கண்டிப்பா non-parental character நுடைய numbers, அதாவது recombinant நுடைய percentage is only 1.3, but parental type is 98.7%. அதே நேரத்துல cross B பாருங்க, where the genes non-linked one, I mean comparatively A, the recombination, okay, the recombinant have higher percentage, that is 37.2%. So அப்ப இந்த இடத்துல when there is a non-linked genes, definitely there is a new character expression will be higher, which means the recombination ratio will be higher. இன்னும் technically சொல்லணும்னா comparatively parental type, the non-parental type numbers are increased. Okay, so it's all about the linkage and crossing over.
ஸோ இந்த லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியணும். ஸோ ரெண்டே விஷயம் தான், ரொம்பலாம் நீங்க மெனக்கிட வேண்டாம். வாட் இஸ் லிங்கேஜ், வாட் இஸ் ரீகாம்பினேஷன், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிங்க்டு ஜீன்ஸ் அண்ட் ரீகாம்பினேஷன். ஜீன்ஸ் லிங்க்டா இருந்தா, விச் மீன்ஸ் ஜீன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கேப் குறைவா இருந்தா கிராசிங் ஓவர் நடக்காது. கிராசிங் ஓவர் நடக்கலன்னா ரீகாம்பினேஷன் நடக்காது. ரீகாம்பினேஷன் நடக்கலன்னா பேரண்டல் கேரக்டர் அதிகமா இருக்கும் நான் பேரண்டல் கேரக்டரோட. ஓகே, இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் மூலமா ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர்ல ரெண்டு கேரக்டர், எல்லோ பாடி ஒயிட் ஐஸ், ஸோ பாடி கலர் அண்ட் ஒயிட் அண்ட் ஐ கலரை பேஸ் பண்ணி இந்த மெலனோகாஸ்டர்ல மார்கன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. அது கண்டிப்பா மெண்டல் சொன்ன அந்த ஃபினோடைபிக் ரேஷியோவை இது டிவியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இந்த இடத்துல நம்ம லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அப்படின்ற டாபிக்கை கிளியரா பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ம், சார் லிங்கேஜ் மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? லிங்கேஜா? ஓகே, இப்போ லிங்கேஜ் அப்படின்றது நம்ம இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த லிங்க்டு ஜீன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதாவது லிங்க்டு ஜீனா இருந்தா கண்டிப்பா, ஒரு நிமிஷம், ஓகே, லிங்க்டு ஜீன் அப்படின்னா ஜீன்ஸ் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஓகே, அந்த லிங்க் அந்த ஜீன்ஸ் இடையில இருக்கக்கூடிய கேப் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அந்த ஜீன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸா பைண்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்படி எங்க ஜீன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா பைண்டா இருக்கோ அங்க கிராசிங் ஓவர் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே சார், தேங்க்யூ சார். சார் எஸ். சார் இந்த கிராஸ் பி, ம், இந்த பேரண்டல் டைப் வந்து 62.8% சொல்லியிருக்காங்க சார். ம், அதுல இருந்து இப்போ ரெண்டு குரோமோசோம் இருக்கிற சிஸ்டர் குரோமோசோம்ஸ் வந்து கிராஸ் ஆகும்போது பேரண்டல் டைப் வரக்கான வாய்ப்பே இல்லை இல்லைங்க சார்? என்ன சொல்றீங்க? ரெண்டு சார் இப்ப நான் லிங்க்டு குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லைங்க சார், ம், அதுல ரெண்டு அது கிராஸ் ஆகும்போது அதுல பேரண்டல் டைப் வர்றதுக்கு 62.8% இது கொடுத்துருக்காங்க சார். ஆமா. ஆனா கிராஸ் எல்லா ஆகும்போது எல்லா பேரண்டல் டைப் அப்படி கிடையாது. கிராஸ் ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா கிராஸ் ஆகாது. எல்லா இடத்துலயுமே கிராசிங் ஓவர் நடக்காது. இட் ஹேப்பன் ஒன்லி பர்டிகுலர் ரீஜன், நாட் இன் ஹோல். ஓகே சார், ஓகே சார். ஓகே, தென் வேற சொல்லுங்கம்மா. சார், சொல்லுங்க. behavior of chromosomes was parallel to the behavior of genes. அது மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். அதாம்மா, குரோமோசோம்ஸ்னுடைய மூமெண்ட் வந்து போவரையும் சட்டனும் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த அந்த அப்சர்வேஷன்ல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த அப்சர்வேஷன் நடக்கும்போது குரோமோசோம்ஸ் மூவ் ஆகுறத அவங்க பார்க்குறாங்க மைக்ரோஸ்கோப்ல. அப்போ குரோமோசோம்ஸ் மூவ் ஆகுதுன்னா குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஜீன்ஸும் மூவ் ஆகுது தானே. அப்போ இந்த இடத்துல மெண்டல் என்ன சொல்லியிருக்காரு? மெண்டல் சொன்ன விஷயம் என்னன்னா ஃபேக்டர்ஸ்னா ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸ் அப்படின்றது ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஜீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னும் போது டெஃபினட்டா அந்த இடத்துல குரோமோசோம்ஸ் மூவ் ஆனா தானே ஜீன்ஸும் மூவ் ஆகும். அப்போ மெண்டல் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே சார், தேங்க்யூ சார்.
ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? Yes, sir. ஓகே, குட். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லெசன்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ அமோங் தி ஆர்கானிசம்ஸ் ஹவு த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி இஸ் டிட்டர்மைண்ட். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு பசிலாகவே இருந்தது. ஸோ அப்போ வந்து இனிஷியலாக சில க்ளூஸ் வந்து கிடைக்குது. அதில் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல யாரோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்குறோம் அப்படின்னு பாருங்க. என்ன மாதிரியான இயர்லியர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இன்ஃபேக்ட் தி சைட்டோலாஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் made in a number of insects. Okay, so the cytological observations made in a number of insects led to the development of the concept of genetic or chromosomal basis of sex determination. அப்போ இனிஷியலா எந்த ஒரு அப்சர்வேஷன் வந்து இந்த இடத்துல கான்செப்ட் ஆஃப் ஜெனட்டிக் ஆர் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு காரணமா இருந்ததுன்னு கேட்கலாம். ஸோ சைட்டோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் another வெரி இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் இந்த இடத்துல அவர் வந்து ஹென்கிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஹென்கிங் could trace a specific nuclear structure all through spermatogenesis in a few insects, and it was also observed by him that 50% of the sperms received this structure after spermatogenesis, whereas the other 50% of sperms did not receive it. ஸோ நமக்கு தெரியும் ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் அப்போ ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்பெர்மும் இட்ஸ் அ கேமெட், ரைட்? இட்ஸ் அ செல். அப்போ டிவைட் ஆகும்போது அதில் எக்ஸ் அப்படின்ற ஷேப் வந்து 50% ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்ல தான் இருக்கு. another 50% ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்ல அந்த எக்ஸ் ஷேப்ன்ற ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் நத்திங் பட் அந்த எக்ஸ் பாடின்றது ஹெங்கிங் வந்து அதுக்கு எக்ஸ் பாடின்னு பேர் வைக்கிறாரு. பட் அவரால் அதுக்கான சிக்னிஃபிகன்ஸை சொல்ல முடியல, வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அதர் சயின்டிஸ்ட் பண்ணும்போது தே ரிவீல்டு தட் த எக்ஸ் பாடி ஆஃப் ஹென்கிங் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த குரோமோசோம். ஸோ தட்ஸ் வை தேர் ஆஃப்டர் இட் இஸ் கால்டு எக்ஸ் குரோமோசோம், பிகாஸ் த எக்ஸ் ஷேப் அப்படின்றது அந்த 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 பாடி பத்தி பேர் வச்சது என்னமோ ஹென்கிங் தான். பட் அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் அதை ஹென்கிங் அப்படின்றது வந்து எக்ஸ் குரோமோசோம். இட் வாஸ் ஆல்சோ அப்சர்வ் தட் in a large number of insects the mechanism of sex determination is of XO type. Okay, இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனை ஏன் எக்ஸ்ஓன்னு சொல்றாங்கன்னா பிகாஸ் அந்த எக்ஸ் அப்படின்றது 50% ஆஃப் ஸ்பெர்ம்ல எக்ஸ் இருக்கு, அனதர் 50% ஆஃப் குரோமோசோம்ஸ்ல எக்ஸ் இல்லை. அப்போ நமக்கு ஒரு மேல் அப்படின்றது ஸ்பெர்ம்ல 50% எக்ஸ் இருக்கு, 50% அந்த எக்ஸ் இல்லாத ஸ்பெர்ம்ஸ் இருக்கு. இப்போ இத நம்ம ஒரு ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ரெண்டுத்துலயுமே எக்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல இதுதான் ஒரு செக்ஸ் டிட்டர்மினேஷன், எக்ஸ்ஓ எக்ஸ்எக்ஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன். இந்த எக்ஸ்ஓ எக்ஸ்எக்ஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது எந்த ஆர்கானிசம்ஸ்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இன்செக்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இன்செக்ட்ஸ்ல இந்த எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ டைப் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுத்த கிவன் எக்ஸாம்பிள் என்னன்னா கிராஸ் ஹூப்பர் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்ஓ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கிராஸ் ஹூப்பர் அந்த ஃப்ளைல என்ன டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்குன்னு கேட்பாங்க, எக்ஸ்ஓ டைப். ஓகே, and in which the males have only X chromosomes beside the autosomes, whereas females have a pair of X. It means XX அப்படின்றது ஃபீமேல்ஸ்ல இருக்கும், மேல்ஸ்ல வெறும் XO டைப் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து இன்னும் நிறைய ஆர்கானிசம்ஸை வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது XY செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது இப்போ மேமல்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் மேன்ல, ஓகே, சில ஆர்கானிசம்ஸ்ல
அந்த எக்ஸ் ஒய் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இப்போ நமக்கு தெரியும் இன் ஹியூமன் பாடியில we have 46 chromosomes. Among 46 chromosomes, okay, 44 are autosomes. Only 2 are allosomes, are sex chromosomes. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 2 அப்படின்றது மேல்ஸ்ல எக்ஸ் ஒய், ஃபீமேல்ஸ்ல எக்ஸ் எக்ஸ். ஓகே, இப்படித்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா 50% ஆஃப் ஸ்பெர்ம்ல எக்ஸ் இருக்கு, another 50% ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்ல ஒய் இருக்கு. ஆனா இன்செக்ட்ல சிலதுல வந்து அந்த ஒய் இல்ல, தட்ஸ் வை வி ஆர் நேமிங் as XO டைப். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஹியூமன்ஸ் அண்ட் ட்ரோசோஃபில்லா ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். In human beings and Drosophila, the males have one X and one Y chromosome. So that's why this type of sex determination is XXY. அதாவது XY XX sex determination அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எந்த ஆர்கானிசம்ல XY XX sex determination இருக்குன்னு கேட்கலாம். பின்னோ அதுல வந்து மேல்ஸ்ல ஹியூமன்ஸ்ல வந்து XY, அதே மாதிரி ஃபீமேல்ஸ்ல XX. ஸோ ஹியூமன்ஸ் அண்ட் ட்ரோசோஃபிலால இந்த ஒரு கேரக்டர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். In the above description, you have studied about two types of sex determination. Okay, அதாவது XO, XY type. இப்போ இது ரெண்டுத்துல பார்க்கும்போது மேல் தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்காங்க. XO, XA, XX, XY. அதை நம்ம மேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த மேல் ஹெட்ரோகேமிட்டின்றது ஒன்றும் இல்லை, மேல் குரோமோசோம்ஸ் அப்படின்றது XY அப்படின்றதும் XO அப்படின்றதும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா ஃபீமேல்ஸ்ல ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி, இன்செக்ட்ஸா இருந்தாலும் சரி, ட்ரோசோஃபில்லாவா இருந்தாலும் சரி, எல்லாமே XX தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருந்தா அது ஹோமோகேமிட்டி. அப்போ இங்க மேஜர் ஆர்கானிசம்ஸ்ல மேல் ஹெட்ரோகேமிட்டி இருக்கு. சில ஆர்கானிசம்ஸ்ல மட்டும்தான் ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டியா பார்க்க முடியும். அதுவும் சில பேர்ட்ஸ்ல, ஓகே, கண்ட்ரி சிக்கன்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீமேல்ஸ் ஹாவ் அ ஹெட்ரோகேமெட்டிக், அதாவது ZW அப்படின்றது. ஏன் சார் இங்க XY யூஸ் பண்ணல அப்படின்னா அவாய்ட் தி கன்ஃபியூஷன். ஸோ அதனால நம்ம இங்க ZW யூஸ் பண்றோம். ஸோ சிமிலரா இருக்கிறது ZZ. இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மேல் பேர்ட்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். ZW அப்படின்றது ஃபீமேல்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். இப்படி ஃபீமேல் ஹோமோகேமிட்டி இருந்த இடத்துல இப்போ ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி இருக்கிறத நம்ம அதை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல செக்ஸ் டிட்டர்மினேஷன் ரெலவெண்டான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வாட் இஸ் மேல் ஹெட்ரோகேமிட்டி அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் ஹாவ் மேல் ஹெட்ரோகேமிட்டி அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் ஹாவ் ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி. ரெண்டுமே கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அதை தாண்டி நமக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் எக்ஸ் பாடி, என்கிங் அப்படின்னா யாரு, அவர் என்ன ஒரு ப்ராசஸ்ல இந்த மெக்கானிசம் கண்டுபிடிச்சு, இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? Yes, ஹலோ. sir. Yes, sir. ஓகே. நெட்வொர்க் சரியா இல்லைங்க, எனக்கு டவுனா இருந்துச்சு. அதனால நம்ம எதுவரையும் நான் நடத்தும் போது நீங்க பாத்தீங்க? Female heterogametes. ஃபீமேல் ஹெட்ரோ ஓகே. ஸோ நம்ம ஹெட்ரோகேமெட்டிக் அப்போ முடிச்சிட்டோம் இல்லையா? Yes, sir. Yes, sir. சார் ஸோ இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் முடிச்சிட்டோம். இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஏதாவது Sir. இருந்தா கேட்கலாம். சார் சொல்லுங்க. சார் Ah. ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டி கேன் யூ டேக் ஒன் மோர் டைம் சார்? That So was it. female heterogamety, yeah, no issue. So female heterogamety is here. The females have two different chromosomes. Usually in males have two different chromosomes, like in human and Drosophila X. But here, okay, sorry. ஏதோ கேட்டிருந்தீங்க, கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டி அப்படின்ட்டு அங்க வந்து ஃபீமேல்ஸ்ல வந்து 2 டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து நம்ம டினோட் பண்றதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம். நான் ஆல்ரெடி நமக்கு மேல் ஹெட்ரோகேமெட்டி இருக்கிறத XY சொல்லும்போது அதே நம்ம போர்ட்ஸ்லயே அது சொன்னா அது தப்பாயிடும். அதனால நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, Yes, sir. வேற any other doubts? No. No, sir. ஓகே. இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன்ஸ்ன்றதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதுல XY XX அப்படின்றத நம்ம இங்க பார்த்துருக்கோம். இதே மாதிரி நமக்கு இன்னொரு செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கு, ஹாப்லோ டிப்ளான்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது. இந்த ஹாப்லோ டிப்ளான்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ன்றது நீங்க ஹனிபீஸ்ல பார்ப்பீங்க. ஸோ ஹனிபீஸ்ல ஃபீமேல்ஸ் அப்படின்றது வந்து ஃபீமேல் பீஸ் ஆக்சுவலி. ஸோ பொதுவாக அந்த wait a minute. ஸோ ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டி அப்படின்றது நம்ம இங்க ஹனிபீஸ்ல பார்ப்போம். ஐ மீன் சாரி, ஹோமோ ஹாப்லோ டிப்ளான்டிக் இது அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹனிபீஸ்ல ஃபீமேல் ஹனிபீஸ் வந்து தே ஹாவ் 32 குரோமோசோம்ஸ் டோட்டலி. பட் மேல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேல்ஸ்ல வந்து ஒன்லி 16 குரோமோசோம்ஸ் தான் இருக்கு. அப்போ இது ஹாப்ளாய்டு. ஓகே, இது ஹாப்ளாய்டு N, இது வந்து டிப்ளாய்டு 2N. இப்போ whenever there is a gamete production, நமக்கு தெரியும் மியாசிஸ் அப்படின்றது ஃபீமேல்ஸ்ல நடக்கும். இப்போ இந்த இடத்துல மியாசிஸ் நடக்கும்போது என்ன கிடைக்கும்? 16 குரோமோசோம்ஸ் கிடைக்கும். ஓகே, ஆனா மேல்ஸ் வந்து ஆல்ரெடி 16. ஸோ மைட்டாசிஸ் மூலமா 16 குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும்போது டோட்டலா நமக்கு 32 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்போ 32 குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய செக்ஸ் எதுன்னு கேட்கும்போது இங்க யார் ஃபார்ம் ஆகுவாங்க? ஃபீமேல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுல ஒரு மேல் அப்படின்றது வந்து ஹோமோ, இது வந்து கேமெட்டிக் வந்து ஹாப்ளாய்டு. ஃபீமேல்ஸ் அப்படின்றது இங்க நீங்க பார்க்கும்போது டிப்ளாய்டு. ஸோ இப்படி ஹாப்லோ டிப்ளான்டிக்னா இந்த ஹனிபீஸ்ல பார்க்கலாம். ஓகே, கிளியர்? Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் முடிக்கலாம். நான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மியூட்டேஷன், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்து முடிக்கலாம். ஓகே, Yes. Okay, sir. ஓகே. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, Thank you, sir. sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.
Thank you, sir. Thank you. Orthodox.